வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ஊட்டியில ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ண நம்ம இந்திராணி கபிலன் ஃபேமிலி எல்லாம் போகுது. இதை எப்படியா அந்த வர்மா அங்க வாராரு அப்படின்னு அந்த இடத்துல தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம எலி கண்டிப்பா நம்ம ஃபேமிலியை காப்பாற்ற நம்ம அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம மறுபடியும் நம்மளாட்டு கிளம்பி போய் அவங்க கண்ணில் மாட்டிட்டோம்னா அது வேற பிரச்சனை. இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல நல்ல அழகாவே ஸ்கெட்சு போட்டு நம்ம இந்திராணி போகக்கூடிய கார் டிரைவர்கிட்ட ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிருங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம அயலியும் சிவாயும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நபர் என்னோட மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு தலை தெறிக்க ஓடிறாரு. இனி எப்படிடா நம்ம ஊட்டி வேற போகிறோம், நாளைக்கு வேற மீட்டிங் இருக்குது, அதில் அட்டன் பண்ணணுமே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நேரம் நம்ம கரெக்டாக சிவாயும் அயலியும் டூ வீலரில் வராங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அண்ணி, கிளம்புறியா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறேன். அதை ஏன் கேட்குற, இந்த டிரைவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அவருக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லையா, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல, பேசாமல் சிவா அயலி நீங்களும் மாறுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவா அயலியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம ரித்திகா பயங்கரமான வேலை ஒன்று பண்ணுறாங்க. அதில் ஜூஸில் மயக்க மருந்து கொடுத்து எப்படியாவது உண்மையை உளறி சிவா கொட்டணும். அவனுக்கு வாயிலிருந்து நாங்கள் கல்யாணம் பண்ணதே ஒரு பித்தலாட்டத்துக்கு தான், உண்மையாட்டே நான் இவளை லவ் பண்ணலை அப்படின்னு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பல்பு வாங்கும் விதமாக ஆயிடுது. ஏன்னா நம்ம சிவா அழகன் நம்ம அயலியை பிடிச்சி இவ இல்லைன்னா லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அயலி அப்படின்னு சொல்லி அசத்துறாங்க. இந்த சைடு நம்ம வர்மா மீட்டிங்கில் எல்லாரும் வருவாங்க. அதில் ஒரு பெரிய இது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கு குறிய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வர்மா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் ஊட்டிங்கில் ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு நம்ம இந்திராணி கபிலனை ஏற்கனவே நம்ம வர்மா அங்கே வர சொல்லியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு அக்காட்ட சொல்லி போயிடணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட நேரம் செல்வனாகி எனக்கு இங்கே என்ன வேலை, நீங்கள் எல்லாம் போனேரம் நானும் வரேன் அப்படின்னு அந்த இடத்துல போயிடறாங்க. ரித்திவிகா எல்லாம் நான் சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமாக போனேரம் நம்ம சிவாய்க்கும் அயலிக்கும் தெரிய வருது. இதில் வர்மா இங்கே மீட்டிங்க்கு வரான். ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தை அவன் பண்ண போகிறான், நல்லாவே தெரியுது. இதுலேருந்து காப்பாற்றணும் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுத்து நம்ம எப்படி போகிறதுக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக பெய்யாச்சே அப்படின்னு யோசிக்க நேரம் அந்த டிரைவர்கிட்ட நம்ம சொல்லிடலாம் அந்த அண்ணன்கிட்ட அப்படின்னு ஒரு ஹெல்ப் பண்ணி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நாங்கள் அங்கே வரணும், நீங்கள் இந்த காரை ஓட்டாமல் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நேரம் கரெக்டாக எங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நான் இங்கே இதுக்கு மேலே ஓட்ட முடியாதுமா, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு டிரைவரை துண்டை காணலை துணியை காணலைன்னு பிச்சு உதறி ஓடிறாங்க. அதோட பார்த்தோன்னா நடு ரோட்டில் அப்படியே கார் ஸ்தம்பித்து நிற்குது. இங்கேருந்து எப்படி ஊட்டி வர போனோம் அப்படின்னு சொல்லி நேரம் ஓட்டிடலாம், அப்போ ஒரு காரை ஓட்டட்டும், நான் ஒரு காரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரம் என்னடா நினச்சிட்டேன், நாளைக்கு மீட்டிங் இருக்குது, அதில் நீ ஓட்டணும்னா நீ இப்படி டயர்டாக இருக்குது அவ்வளோவா நல்லது இல்லை, இப்போ நீ காரை ஓட்டுனேன்னா நாளைக்கு மீட்டிங்லேயும் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேரம் சரி அப்போ என்ன பண்ணலான்னு மண்டை பிடிச்சிட்டு இருக்க நேரம் நம்ம சிவா அயலி டூ வீலரில் கரெக்டாக என்ன நீ என்ன கிளம்பலையே, இங்கே எதுக்காக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேரம் என்ன கரெக்டான நேரத்தில் கடவுள் கொண்டு விட்டது மாதிரி சிவா அயலி நீங்கள் வந்துட்டீங்க, நீங்களும் மீட்டிங்கு வாங்க அப்படின்னு கையோட நம்ம சிவா அயலியையும் கூட்டிக்கிட்டு மீட்டிங்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இதுக்காக வாராங்க அப்படின்னு நம்ம கபிலனுக்கு வர சூடு பறக்குதுன்னு சொல்லலாம். எதுக்கு என்னோட திட்டத்தை எல்லாம் முறியடிக்க தான் இந்த சிவா அயலியும் வராங்க போல, இவங்க வர்மா வர்றது தெரிஞ்சுதான் வராங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கபிலன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஊட்டியில் போய் சேர்ந்தாச்சு. நம்ம தான் ரொமாட்டிக்காக இருக்க போகிறோம்னு நினச்சா இங்கே சிவா அயலின்னு இன்னொரு கப்பலும் நம்மளை டார்ச்சர் பண்ண வராங்களே அப்படின்னு நம்ம ரித்திவிகாவுக்கு கடுப்பு. அப்போ தான் எல்லாரும் சேர்ந்து இருக்க நேரம் எப்படியாவது இதில் ஒரு மாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரித்திகா நினைக்கிறாங்க. நம்ம சிவாகிய வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும், அதுக்கு ஒரு கேம் மாதிரி ஒன்று பண்ணணும், அவன் அதை குடிச்சிக்கிட்டு ஒளரி கண்ணை மட்டுக்கு கக்கணும் உண்மையை அப்படின்னு அந்த இடத்துல யாரெல்லாம் இந்த கேமில் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக உண்மையை தான் பேசணும். இந்த பாட்டில் கரைக்கி விடுவேன்,
போய் அது யார் முன்னாடி நிற்கிறோம் அவங்க உண்மையை பேசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திவிகா ஒன்று போடுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிவா வந்து குடித்த அந்த ஜூஸில் வந்து இதை கலந்து வச்சதுனால அவங்க கொஞ்சம் ஓரளவு உண்மையை கக்க தான் போகிறான், கண்டிப்பாக வந்து மாட்ட தான் போகிறான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ரித்திவிகா. அதுக்கு பல்பு கிடைக்கிற மாதிரி ஆயிடுது. கரைக்கு விட்டுறாங்க. அது சிவா முன்னாடி நிற்குது. இப்போ உண்மையை தான் சொல்லணும் சிவா, நீ சொல்லு அப்படின்னு வந்து நம்ம ரித்திகா கேட்க நேரம், இந்த பாருங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நேரம், யார் அந்த பொண்ணு சொல்லுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே ஆச்சரியமாக கேட்காங்க இந்திராணி முதல். அப்போல்லாம் அது வேற யாரும் இல்லை, என்னோட அயலி, ஐ லவ் யூ அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி கெட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க இந்திராணி. என்ன எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஒரு கெட்டி பிடிச்சி நம்ம அயலியை நல்லாவே வந்து சொல்லிட்டாங்க சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நம்ம அயலிக்கும் இது நல்லா தான் பண்ணுறாரு, அவர் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து உண்மை வந்துட்டு என்றைக்கும் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் உங்களை வந்து லவ் பண்ணுறேன் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்த வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்துக்கு வர்மா வந்து கால் பண்ணாங்க. டே என்ன ஒத்த குடும்பமும் வந்து ஹனிமூன் கொண்டாட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நான் சொல்லது மட்டும் நீ பண்ணாட்டா இன்னைக்கு உன்னோட குடும்பம் மொத்தமாக நான் கைலாசத்துக்கு அனுப்பி வச்சிருவேன், அந்த அளவுக்கு நான் பண்ண போகிறேன். கபிலா வேண்டாம் வருமா வேண்டாம், நான் என் குடும்பம் முன்னாடி நான் என்னோட சுய உண்மையான முகம் வந்து தெரிஞ்சிடக்கூடாது, நான் அவங்க முன்னாடி நல்லவங்க எல்லாட்டும் இருக்கேன், நீ வந்து எதையும் காட்டி கொடுத்துடாத. ஏற்கனவே வந்து என் அக்காவுக்கு என் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுட் வந்துட்டு இருக்கு, நீ போட்டு உடைச்சிடாத கபில் அப்படின்னு வந்து கபிலன் வந்து வரமாட்ட கெஞ்சுறாங்க. இப்போ வந்து நான் வந்து என் குடும்பத்தோடு இருக்கேன், நீ எதுலையாவது என்னை சிக்க வச்சிடாத மாதிரி என்னால் வந்து இதை சமாளிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. டே கபிலா, நீ சொல்லதை கேட்கணும் நான் கேட்கணுமா, நான் சொல்லதை நீ கேட்கணுமா கபிலா, நீ புரிஞ்சிக்க. இப்போ நான் சொல்லதை நீ கேட்கல, உன் குடும்பம் மொத்தமாக குறியே உன் இந்திராணிக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வேட்டு வைக்கிறாங்க. நம்ம கபிலன் பயத்தோட பேசிட்டு இருக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம சிவாயும் அயலியும் ஒட்டு கேட்காங்க. இது வர்மா தான் ஃபோனு, வர்மா மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, அவன் இங்கே ஏதோ ஒன்று பண்ணுறான் அயலி, கண்டிப்பாக வந்து நம்ம இந்திராணி அக்காளுக்கு எல்லாம் ஆபத்தை விளைவிக்கதான் இந்த வர்மா இருக்கா. ஆனால் கண்டிப்பாக வந்து இவன் திட்டம் எல்லாம் நடக்கக்கூடாது, நம்ம இந்திராணி அக்காவை காப்பாற்றியே ஆகணும். சொல்ல நேரம் கரெக்டு, நம்ம அதுக்காக தானே வந்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க நினைக்கிறது இந்த கபிலனும் சரி, அதே நேரம் வர்மாவும் நினைக்கிறதும் நடக்க விடாமல் நம்ம இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்சை போட்டுறாங்க. நம்ம வர்மாவும் ஊட்டிக்கு வந்து சேராங்க. இந்த கபிலன் இருக்கானே கபிலன், இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ண போகிறேன், அவனை வச்சு தான் இன்னைக்கு கேமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம வர்மா வந்து ஊட்டியில் வந்து களம் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்கே நம்ம வர்மாவை பிடிக்க அயலியும் சிவாயும் வலை விரிச்சது கணங்க பொரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. வர்மாவை பிடிச்சி தூக்குறோம், நம்ம கபிலனின் முகத்திலேயே கிழிக்கிறோம். கபிலானா இவனால் வந்து இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க சிவாயும் அயலியும். வணக்கம்.